நீங்கள் போன ஜென்மத்தில் இந்த மாதிரிலாம் இருந்து இப்படி பாவம் பண்ணியிருக்கீங்க, இந்த கலை இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு இருந்தும் அது உங்களுக்கு பயனில்லாத போகும், அது உள்ள உங்களால் முழுசாக போய் சேர முடியாத போயிருக்கும் அப்படிங்கிற மாரி வந்திருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது நம்மளுடைய கர்மவினையை பொறுத்து தான் போன ஜென்மத்தில், அதாவது என்ன நெல்லை விதைச்சா நெல் தான் அறுவடை பண்ண முடியுங்கிறது போல் என்ன விதைச்சோமோ அதை தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்போ போன ஜென்மத்தில் நம்ம என்னவா இருந்திருக்கிறோங்கிறதும் ஒரு தொழில் முறை இருக்குங்கிறதும் பார்க்கலாம். இது ஒரு சப்ஜெக்டு. அடுத்த சப்ஜெக்ட் என்ன சொல்கிறோன்னா, இந்த பிறப்பில் நம்மளுக்கு அமையக்கூடிய கிரகமும் கர்மாவை பேஸ் பண்ணி வருதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு ஜாதகத்தில் 10வது இடங்கிறது நம்மளுக்கு ஜீவனம். லக்னமே நம்மளுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அமையக்கூடிய லக்னமே நம்மளுக்கு ஒரு மூலப்பொருள். லக்னமே நம்மளோட நேச்சர் என்னங்கிறத நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸாக இருக்குது. அப்போ அந்த லக்னம் இப்போ வந்து மிதுன லக்னம், கன்னியா லக்னம், அவங்களுக்கு நடிப்பு, நாடகம், கலை, நயனம், கற்பனை, கவிதை எல்லாமே அவங்களுக்கு அது பற்றுதல் அதிகமாக இருக்கும். ஆனால் பிறந்து கூட பரதநாட்டியத்தில் வந்து நல்லா ஜெயிப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மை லைட்டாக ஒரு பெண்மை கிராஸ் ஆகும். அது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதன் சம்மந்தப்படுவார். அப்போ புதன் வந்து அலிகிரகம், ஆணாக பிறந்தாலும் கூட கொஞ்சம் பெண்மையை காட்டும் அது. ஸோ இது வந்து ஜோதிடத்துள்ள நம்ம வந்து டீப்பாக போகக்கூடிய விஷயம். அப்போ வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து 10ஆம் இடம் ஜீவனம். அப்போ நான் வந்து கலைத்துறையில் நான் வந்து ஜெயிப்பேனா, அப்போ அந்த 10ஆம் இடத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சினா அதை ஆய்வு பண்ணணும். அப்போ அந்த 10ஆம் இடத்துல சினிமா துறைக்குன்னு சில கிரகங்கள் இருக்குது.